நீ என்ன பண்ற, அந்த மேன்சனை கட்டுகிற போது ஷனம் தைலம் கிருத்தம் செய்வ ஜதுதாரணி தஸ்மின் வேஷமணி சர்வாணி நிச்சேபா. நீ என்ன பண்ற, ஷனம், ஷனம்ங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல ஷனம் தைலம் ஆயில், கிருதம் செய்வ நெய், இதோட அரக்கு ஜது, ஜது கிரகம்னு பேர் இருக்கு, அரக்கு மாளிகை அப்படின்னு பேர், இந்த கட்டத்திற்கு பேர் அரக்கு மாளிகையை வைத்து எரிப்பது. இது எல்லாத்தையும் வச்சு கட்டுற. வெளியில எவனுக்குமே தெரியாது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பில்டிங் தான் சொல்லணும். என்ன மெட்டீரியலை வச்சு கட்டியிருக்கேன்னு ஒரு ரூபாய் கண்டுபிடிக்க கூடாது. வெளியில இருந்து பார்க்கறதுக்கு என்ன பிரதேசியா கட்டியிருக்கான், எவ்வளவு அழகான பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டணும். ஆனா ஒரு நிமிஷம் தீ ஒரு இடத்துல வச்சா உடனே இந்த பில்டிங்கே க்ளோஸ் ஆயிடணும், பில்டிங்குள்ள இருக்கிற மொத்தம் கூட எஸ்கேப் ஆகுது. அந்த மாதிரி ஒன்று பண்ணு. அவங்க ஒரு வருஷம் தங்கலாம்னு சொல்லியிருக்கேன் நான். நீ என்ன பண்ற, இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு முன்னாடி இவங்க வருவாங்க, அவங்கள கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வை. ஒரு 10 நாள் எடுத்துக்க. இந்த 10 நாள்ல இந்த பில்டிங் ரெடி ஆகலாம். பில்டிங் ரெடி ஆகணும்னா கிரகப்பிரவேசம் பண்ணி இவங்களை அழைச்சி போகிற மாதிரி போ. அந்த வீட்டில் விட்டுரு. நிம்மதியாக உன் மேலே நம்பிக்கை வரணும். எவ்வளவு நாள்னா ஒரு வருஷம் டைம் இருக்கு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க நம்பிக்கையை சம்பாதிச்சுக்க. ஜனங்களுக்கு எதுவுமே தெரியாதபடி ஒரு வருஷம் முடியறதுக்கு முன்னாடி, சரியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாளைக்கு அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல தீ வச்சு கொளுத்தி அத்தனை பசங்களும் அவுட்டு. நேச்சுரல் கலாமிட்டி, த ஃபயர் ஆக்சிடென்ட், அதில் செத்து போட்டானுங்க அப்படின்னு மறுநாளைக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஹெட்லைன்ஸை நான் ஒரு முறையே பண்ணிடுறேன். நீ ஒன்றுமே கவலைப்படாது. இது என்னன்னா நேச்சுரல் ஆக்சிடென்ட், இது ஃபயர் ஆக்சிடென்ட், இயல்பாக நடந்தது. அது ஒயர் எங்கே போயிட்டு இருந்தது, அது எலக்ட்ரிசிட்டி கசிவுனால அது ஏற்பட்டது அப்படின்னு சொல்றேன். இந்த கேஸ் வெடிச்சது, ஏதோ ஒன்று நடந்துருக்குன்னா என்கொயரி கமிஷன் ஒன்று போட்டு நம்ம சரி பண்ணிடலாம், ஒன்றும் கவலைப்படல. ஆனால் இதை ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணிவியா, ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணிவியா, பண்றேன். நீங்க வழக்கம் போல என்ன கவனிச்சுக்கணுமா, கொண்டாடாத கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன பெரிய நிச்சயமா கவனிப்போ, நீ பண்ணி முடியுமா? புரோச்சனர் இதற்கு தயாரிப்போடு போனான். இப்பொழுது யுதிஷ்டிரனும் மற்ற பாண்டவர்களும் குந்தியோடு கூட ரதத்தில் புறப்பட்டார்கள். அந்த ரதம் புறப்படுகிற நேரத்துல அந்த ரதம் கொஞ்சம் மூவ் ஆயிடுது. அப்படி மூவ் ஆகிற போது அந்த ரதத்திற்குள்ள பங்குனி மாதம் 8வது நாள் ரோகிணி நட்சத்திரம், இதெல்லாம் ரெக்கார்டுல இருக்கு. பங்குனி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் 8வது நாள்ல அன்னைக்கு இவங்க ஏறாங்க. அப்படி ஏறுகிற போது இவர்கள் கிளம்புறாங்க. அதாவது 8வது நாள்னா அஷ்டமின்னு அர்த்தம். அஷ்டமி நாள், அஷ்டமினா இன்னைக்கு. ஆனால் ரோகிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் இவர்கள் கிளம்புகிறார்கள். அந்த ரதத்துக்குள்ள திடீர் என்று அந்த ரதம் புறப்படுகிற நேரத்தில் அந்த ரதத்திற்குள் விதுரர் ஏறினார். அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும், இந்த விதுரங்கிறவருடைய இப்ப சம்பவங்களை வச்சுக்கிட்டு பேரலாம் எப்படி ஸ்பைங் ஏஜென்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்ல அப்படிங்கிற தகவல் உட்பட மற்ற எல்லா விஷயத்தையும் நாளை தினம் பார்ப்போம். மாலை 6:30 மணிக்கு அரக்கு மாளிகையில் நடந்தது என்ன, விதுரனுடைய சஜஷன் என்ன, விதுரன் இந்த ரதத்தில் ஏறி என்ன சொன்னார், அதனால பார்ப்போம். சக்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞானேன மார்கேன மகிமகிஷாः கோப்ராண்யேभ्यः சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வருஷது பர்ஜன்யः பிருத்திவி சச்சிஷாலினி தேசோயம் சோபரகினோ பிராமணா சந்து நிர்பயாः துர்ஜனः சஜ்ஜனோ பூயாத் சஜ்ஜனः சாந்திமா புனியாத் சாந்தோ முச்சேத பந்தேப்யோ முக்தச்சர்யான் விமோச்சயே வான் முறையில் வடாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் போன் முறை அரசு செய்க குறையிலாத உயிர்கள் வாழ்க நான் மறை அரண்கள் ஓங்க நர்த்தமம் வெழ்கு மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகர நம பார்வதி பதே அரகர மகாதேவ சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. இப்பொழுது சிறிய அனௌன்ஸ்மெண்ட். இறைவனுடைய வாக்கியம் நமக்கு இருக்கிறதுனால பிரவசன கேட்கிற ருசி நமக்கு இருக்கு. கடவுள் அருளால இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வருஷம் ஒரு தடவை நடத்தலான்னு யோசனை இருக்கு. ஐயாவுடைய அருளால பெரிய புராணம், ராமாயணம், பகவத்கீதை இப்படி நடத்துறதுக்காக யோசனை இருக்கு. அதை உங்கள்கிட்ட தகவல் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துறதுக்காக ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. சில வியாபாரங்கள், மின் கட்டணங்கள், ஒளி அமைப்புகள், இதுதான் விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுடைய உதவி
ஹெல்ப் தான். அந்த ஹெல்ப்பில் ஒரு 700 1000 அந்த மாதிரி தருவாங்க. உங்களுக்கு இந்த 25 நாள் பேசின கேசியுடைய முழு அந்த 24 நாள் ஸ்பீச்சை உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா பிரசாதமாக போஸ்ட்டில் அனுப்பிடுவேன். நீங்கள் உங்களுடைய முழு அட்ரஸ் அந்த செல்ஃபோன் நம்பரோட எனக்கு அது காணிக்கை தரும்போது கொடுக்கலாம். மற்றபடி சாதாரணமாக என்ன தோணுதோ அவங்க நாளைக்கு ஒரு பெருக்கி வைப்பாங்க. அதில் எப்போ அப்போ நாளுக்கு எப்படி உங்களுக்கு சந்தர்ப்பங்களோ அப்படி நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் ஜியோட சிலர் கேட்டாங்க, ஜி வந்து எங்கள் வீட்டில் உணவு வரணும் ஆசையான்னு சொன்னாங்க. என்னை சந்தித்து என்னைக்கு தேதி சொன்னீங்கன்னா அன்றைக்கி மதிய உணவுக்கு நம்ம ஜி வீட்டில் சாப்பிட்ற மாதிரி யோசனை இருக்குது. அது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேட் இது பண்ணிக்கலாம். இதுதான். நன்றி.